விவசாயி
வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா முகுந்தா மாலை மருகா, கிருஷ்ணர்களை சங்கரித்து கிருஷ்ணர்களுக்கு அருள் புரியும் வரலாம் என் மருகா. உன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனா விளங்கும் கணவதிக்கு பின்பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாங்கன் மருகனே, உன் அருளால் எப்போது மறவாத வாழும் இந்த குருதியில கொற்றவன் நம்பிக்கும் தங்கை மோகினிக்கும் மகனாக புறப்படுத்து இங்கு பள்ளிநாயகன் அடிக்கும் அன்னலட்சுமி அவர்களுக்கு கோவில் பங்காளி சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எனக்கு பொன்னாடைய புத்திய ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படிங்கிறதுனால சரவணா சண்முகா, ஆறுமுகா, சிங்கார வேளா, செந்தில் குமரா, நீதனப்ப எனக்கும் எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசி குறைகின்ற முருகன் மூவேறு முருகங்கள் போற்றி, முகப்புலின் கருணை போற்றி, சென்னைக்கின்ற ஈரார் குரல் போற்றி, தஞ்சமவுடைய வைகுண்டம் போற்றி, அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கவேல் போற்று போற்று உலகிலே போற்று. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்படி தெரியுமா நினைச்சு உனக்கு வேண்டும். Thank you.
ஒரு தீங்கிலே எழுக காளியாகவும் நீலியாகவும் கரு மாறியாகவும் உலகமுள்ள உபக்கரைக விளங்கும் ஆத்த பாத மலரனை தொட்டு வணங்குவிடும். காரணம் எப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவனுக்கு நிகரானவர் யார்? முருகப்பெருமான். ஏன்னா தமிழ் அப்படின்னு எடுத்துட்டாலும் முருகன். தமிழ் கடவுளை யார சொல்லுவோம்? முருகப்பெருமான தான் சொல்லுவோம். ஏன்னா தந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகப்பான் சுவாமியார் என்று பெயர்பட்டவர். இது இது கேட்பேன் தள்ளினடி வேளா இனிது இனிது ஏகாந்த மினிது அதனை மீது ஆதியை கொள்ளுதல் அதனை மீது அறிவுணர் தேர்தல் அதனை மீது அறிவுள்ளவரை கனவுடன் நலமுடன் கண்டிருக்கிறார். ஏன்னா முருகனுக்கே இவ்வளவு ஒரு பெருமை அப்படின்னா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி கராசக்திக்கு எவ்வளவு ஒரு பெருமை. அதுல என்ன விஷயம் அப்படின்னா முருகனோட பெருமையை சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளே இல்லை. அவரை புகழ சொல்லணும் அப்படின்னா எல்லையே இல்லை. ஏன்னா முருகனுக்கு அவ்வளவு ஒரு பெருமை. மூவேறு முருகர்கள் போற்றி முகப்புலின் கருணை போற்றி எவ்வேறும் துதிக்கின்ற ஈரார் தோல் போற்றி கஞ்சுமாவடி வைகுந்தம் போற்றி அண்ணன் சைவன் மயிலும் போற்றி திரிக்கவேல் என்று போற்று போன்ற உலகமே போற்று. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு அவருக்கு அவ்வளவு பெருமை அப்படிங்கிற போது அவர் பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி பராசக்திக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? அவருக்கு எவ்வளவோ பேர் எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட முருகனை வந்து தார்மேல சிவனோட நெற்றிக்கண்ணுல இருந்து 6 தீப்பொறியாக வந்தார். அந்த 6 தீப்பொறியும் 6 தாமரையில போய் அமர்ந்தது. 6 தாமரையில் அமர்ந்ததுனால் 6 குழந்தையாக ஆனது. 6 குழந்தையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கப்பட்டார்கள். அந்த 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தையே 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக மாற்றினாங்க ஆதிபராசக்தி. முருகனோட பிள்ளை சொல்றது எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே போகணும். அப்படிப்பட்ட முருகனை மனசார நினைக்கிறேன் அப்படின்னா குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை
இந்த 50 நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கிடந்த முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக வந்து இருக்கிறீங்க. எப்படி எதற்காக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்வார்கள். கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனா தெய்வத்தையே நான் கணவனை ஏற்றுக்க போறேன் அப்படின்றதுனால எப்படி தெரியுமா இருக்க, அழகே வா அழகே வா இந்த மனவருத்தத்தோட முருகப்பெருமானிடம் போய் நேர்த்திக்கடனாக நேர்ந்து விட்டார். எனக்கு ஒரு பெண் மகளாகப்பட்டவள் பிறந்து விட்டார். அந்த பெண்ணையே உனக்கே பணிவிட செய்ய சொல்றேன்னு வேண்டினார். வேண்டின நேரத்துல வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போன இடத்துல வெள்ளிக்கிழங்கு வெட்டினா பள்ளத்துல என்ன கண்டெடுத்துட்டார். பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. ஏன்னா பெண் குழந்தை இல்ல, ஒரு வீட்டுல எத்தனை ஆண் மகன் இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கணும். அப்பதான் மகாலட்சுமி அந்த குடும்பத்துல போய் குடிபோய் இருப்பாங்க. பெண்மகள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துல மகாலட்சுமி போய் வாசம் செய்ய மாட்டாங்க. ஏழுமே ஆண் குழந்தையே பெண் குழந்தை எப்படி மனம் இருக்கும் பாருங்க. என்ன பார்த்த உடனே சந்தோஷம். என்னையும் எடுத்து வந்து நானும் ஒரு மெனியும் பொழுதோறும் வண்ணமகன் வள்ளி என்று பேர் வைத்து வளர்த்துட்டு வரார். எனக்கு என்ன ஒரு இடமும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு வராரோ அதுல அந்த தோழி பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாரு. ஆமா ஐயா அவ பண்ற சேட்டை பெருஞ்சேட்டையா இருக்கு. அவசரம் வயசான வாழ்க்கை ஏதாவது ஏன்னா வயசாயிட்டாலுமே என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒண்ணும் புரியாது. அந்த நேரத்துல யாரு கிடைப்பாங்க நமக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆகையினால அந்த தோழி பிள்ளைக்கு வந்து அந்த இடத்த கொடுத்தாச்சு. அவ பண்ற சேட்டை போனா வர மாட்டேங்கிறா, வந்தா போக மாட்டேங்கிறா, வரட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அண்ணன் இருக்காரு. அப்ப அண்ணனுக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகம். யாரை விட எப்படி பண்ண நமக்கு
அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த தோழிக்குள்ள தான் போறாரு. நம்ம தங்கச்சி எங்க போறா என்ன செய்யற கொஞ்சம் கூட கவனிப்பே இல்லை. என்னவே இருந்தாலும் அவங்க விட்டு பொருள் அவங்களுக்கு பெருசாக போயிடுச்சு. நம்ம விட்டு பொருளை பாதுகாக்க வரக்கூடியவர் மட்டும்தான். யாருன்னா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு 16 வயது அந்த காலத்துல பாதுகாப்பு, அதுக்கு பின்னாடி 18 வயது, இப்போ வந்து 21 வயது. இந்த 21 வயது வரைக்கும் அப்பா அம்மா இவர்கள் பாதுகாக்க முடியும். 21 வயதை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்ட காட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாக்கிறது வரக்கூடிய கணவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட கணவர் தான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பார். அவர் வருவார் அப்படிங்கிறதுனால இந்த பூமாலையை பறித்து மாலையை கொடுத்து அந்த முருகனுக்கு போனோம்னு நினைக்கிறேன்.
பொன்தட்டு கிடைக்காத தட்டு பாராட்டு. பாராட்டி கை தட்டிய அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையை நடத்தி கொடுக்கிறது ஒளிபெருக்கி தான். இந்த ஒளிபெருக்கி சரியா இருந்தாதான் பெரிய பாடகரோ பெரிய பாடகியோ எப்படிப்பட்ட மகன் முதல்ல பாடி வாங்க முடியும். ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னு எப்படிப்பட்ட மகன் முதல்ல பாடி வாங்க முடியாது. எளிய ஆடிய சாலையே அப்பா நன்றி நன்றிங்க. இப்படி இருந்தா கண்டிப்பா 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 நன்றி. அதே மாதிரி அந்த பாடல் பாடணும் அப்படின்னா ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் இருந்ததை வாழ முடியும். உயிரில் அப்படின்னா வாழவே முடியாது. அதே போல ஒரு பாடல் பாடணும் பழைய பாடல் கேட்பாங்க. சில இடம்லாம் பழைய பாடல் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு ஞானம் உள்ளவர்கள் ஆகியதான் பழைய பாடல் பாடுமே நன்றிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்மளாம் தனியா இருந்தா நல்லா இருக்குமா? சரி, அவங்க வந்தா தானே நல்லா இருக்கும். அண்ணன் தோழி இவங்க